எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை, பிடி பீரியட் இல்லை. எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால தான் இந்த திட்டம் 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகரும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது, வேற யாருக்காகவும் இல்லை. யார் பேசுறீங்க? யாரா ஒருத்தர் மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம் பேரவைத் தலைவர் அவர்களே முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர் எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்ல, பிடி பீரியட் இல்லை. எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லிச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒன்றும் பிடி பீரியட் இல்லை. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. என்னங்க மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். நீங்க சுருக்கமா சொல்லலாம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. உட்காரு. அவர் சொல்லட்டுங்க. அவருக்கு முடிச்சிட்டுமே. அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அப்ப அவர் பேசிட்டான். மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர், மாண்புமிகு தங்கம் தென்னரசு இல்ல ஒரு அவரே இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லு. உட்காருங்க. நீங்க என்ன சொல்றேன்? நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம்? பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.